வணக்கம். காலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்த அதிர்ச்சியான செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு அவர் நினைத்தது நடக்க வேண்டும் என்பதில் அவர் ஒட்டுமொத்தமான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்தான். ஆனால் 11 தேர்தல்களில் வெற்றியடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கையும் தொண்டர்களிடமும் நிர்வாகிகளிடமும் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார். ஆனால் அரசியல் களம் எடப்பாடிக்கு சாதகமாக இல்லை. எடப்பாடி உண்மையான தலைவரா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா என்று கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஏனென்றால் கூவத்தூரின் கூட்டத்தின் பொழுது சசிகலா அவர்களால் கை நீட்டி அவரை ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் காமித்தவர் சசிகலா அவர்கள் மட்டும்தான். ஆனால் சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழக மக்கள் எதை வேண்டுமானாலும் மன்னித்து விடுவார்கள், துரோகத்தை மட்டும் மன்னிக்கவே மாட்டார்கள் என்பதில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியை விட வேறு யாரை உதாரணமாக நாம் கூற முடியும்? தற்பொழுது அதிமுகவின் அரசியல் களத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்று காலையில் 40 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து களத்தில் பொதுக்குழு செயற்குழுவில் பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி ராஜினாமா செய்ய வேண்டும், அவருக்கு எதிராக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் அவருக்கு எதிராக வாக்குகளை செலுத்த உள்ளதாகவும் இதனால் தேர்தல் ஆணையம் வரையும் இந்த பிரச்சனை செல்லலாம் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதற்கேற்ப பொதுச் செயலாளராக 2017ஆம் ஆண்டில் இருந்தே அவர் வகித்து வருகிறார். ஆனால் இப்பொழுது வரையும் அதிமுகவின் நிலைமை என்ன? அதிமுக தொடர் தோல்விகள் 2019 இருந்து 2026 வரைக்கும் தொடர் தோல்விகளை மட்டும்தான் அதிமுக சந்தித்துள்ளது. மேலும் அதிமுகவில் மாற்றங்கள் தேவை. நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடியை எதிர்ப்பதற்கு காரணம் எடப்பாடியால் சரியாக தலைமையை இனி அவரால் வழிநடத்த முடியாது என்ற காரணத்தினால் மட்டும்தான் மக்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். அதே சமயம் மக்கள் எடப்பாடி பழனிசாமியை வேண்டாம் என்றும் தெரிவித்து விட்டார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானாக முன்வந்து அவரது பதவியை ராஜினாமா செய்தால் அவருக்கு இருக்கக்கூடிய மரியாதையை அவர் காப்பாற்றி கொள்வார். இல்லை என்றால் மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வேண்டாம் என்று கூறி ஓரம் கட்டி இனி அவர் அதிமுகவில் சட்டமன்ற தேர்தலில் கூட போட்டியிடாதவாறு அதிமுகவின் அரசியல் களம் தலைகீழாக மாறும் என்ற செய்திதான் எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடிக்கு அடுத்தபடியாக எடப்பாடியால் உருவாக்கப்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறார்களா? இல்லை, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தான் இருக்கிறார்களா? எடப்பாடி பழனிசாமி விட உயர்ந்த பதவியில் இருந்தவர்களை கட்சியை விட்டு நீக்கியவர் தான் எடப்பாடி. இதனால் நிர்வாகிகள் கடும் அதிருப்தியிலும் கோபத்திலும் இருக்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.